இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நாம் இதுவரைக்கும் மேசம் முதல் மீனம் வரை ராசி பலன்களை பல கோரியிருக்கிறோம். இப்பொழுது லக்னத்தின் அடிப்படையாக கொண்டு 6ஆம் வீடு பலன்கள், 6ஆம் அதிபதி, 6ஆம் வீடு, 6ஆம் பாவகம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடத்தினுடைய பலன்களை நாம் இப்பொழுது சொல்லப்போகிறோம். அந்த வரிசையிலே இப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்திலே லானா என்று போட்டு 2 கோடு போட்டு இருக்கும், அதுதான் லக்னம். அந்த வரிசையில் பார்த்தால் இப்பொழுது கடகத்திலே லானா என்று போட்டு 2 கோடுகள் போட்டிருந்தால் அது கடக லக்கணமாக கருதப்படும். இப்பொழுது அந்த அடிப்படையிலே கடக லக்கணக்காரர்களுக்கான முழு பலன்கள் இப்பொழுது விரிவாக பேசவிருக்கிறோம். ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுனம் 3 லக்கணக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்தை பற்றி நாம் சிறப்பாக கூறியுள்ளோம். அந்த வரிசையிலே 4ஆவதாக வருவது கடகம். இந்த கடகத்தில் லக்ன பலன்களை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். பெரும்பாலும் ராசிகள் பலன்கள் நாம் ஏற்கனவே பலவற்றை கூறியிருந்தாலும் நம்மிடத்தில் முதல் முறையாக இப்பொழுது லக்னத்தை மையமாக கொண்டு பலன்கள் கூறப்போகிறோம். அந்த வரிசையிலே கடக லக்கணத்திற்கு 6ஆம் இடம். பொதுவாகவே கடக லக்கணக்காரர்கள் என்பது மிகவும் அமைதியும் சாந்தமும் கொண்ட லக்கணக்காரர்கள் என்று சொல்லலாம். பெரும்பாலும் பெரிய லட்சியங்கள் இல்லாதவர்கள், இயற்கையாகவே வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சறுக்கி விட்டுவிட்டு சமயோஜித்தம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதி காக்கும் நிலை கொண்ட கடகலக்கணக்காரர்களின் சிறப்பு குணங்கள். இந்த கடகலக்கணக்காரர்கள், நான் கூறுவது கடக ராசி அல்ல, கடக லக்கணம். கடக லக்கணக்காரர்களுக்கு பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோய், எதிர்ப்பு, விரோதம், உறவினர் பகை, ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், துரோகம் ஆகியவற்றை குறிக்கின்ற செயல். மேலும் சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களை குறிப்பது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்பது பொதுவாகவே ஒருவருக்கு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் சிறப்பு, ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபட்ட பலன்களை தருகிறது தான் இந்த 6ஆம் இடம். அந்த வரிசையிலே கடகலக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்பது தனுசு வீடு வருகிறது. தனுசு வீடு என்பது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. அங்கு குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் சரி, ஆட்சி பெறாவிட்டாலும் சரி, குரு அங்கு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இல்லை குரு பகவான் மீனத்தில் இருந்தாலும் சரி, தனுசில் இருந்தாலும் சரி, தனுசிலும் இல்லை, மீனத்திலும் இல்லை, வேறு எங்கு இருந்தாலும் சரி, அது ஆட்சி வீடு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கிரகம் அங்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி அங்கு வலுத்திருக்கிறார் என்று பொருள். பொதுவாகவே ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் பொது விதி லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஏனெனில் 6ஆம் இடம் என்பது எப்பேற்பட்ட சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் கடன், பகை, நோயை குறிக்கின்ற இடம். பொதுவாக அந்த மாதிரி கடன், பகை, நோய் குறிக்கிற இடத்துல 6ஆம் அதிபதி அமர்ந்து விட்டால் அவர் என்ன செய்வார்? சுபராக இருந்தாலும் கடன், பகை, நோய் தருவாரா என்று கேட்டால் கண்டிப்பாக தருவார். இப்பொழுது கடகலக்கணத்திற்கு 6ஆம் இடத்திலே குரு என்று வைத்துக்கொள்வோம். குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தால் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே வலுப்பட்டிருப்பது சிறப்பா என்றால் 50% சிறப்பல்ல என்று சொல்ல வேண்டும். காரணம், சிறப்பம்சமாக விதிவிலக்காக இந்த கடகலக்கணத்திற்கு குரு பகவான் என்பது சுபராக இருப்பதினால், மேலும் குரு பகவான் என்பது நல்லதைத்தான் செய்வார் என்று சொல்லுகின்ற வகையிலே குரு பகவான் எந்த வீட்டையும் கெடுக்க மாட்டார் என்ற பொது விதிகள் இருந்தாலும், கடகத்திலே லக்னக்காரர்களுக்கு தனுசு ராசியிலே குரு பகவான் ஆட்சி பெறுவதனால் 50% சுப பலன்களையும் 50% கலவையான பலன்களையும் மாறி மாறி தருவார். ஆகவே உங்களுக்கு கடனும் இருக்கும், நோயும் இருக்கும், பகையும் இருக்கும். ஆனாலும் குருவருளால், திருவருளால் உங்களுக்கு அவை கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கடன்கள் மீளுவதும், எதிர்ப்புகள் மறைவதும், நோய்கள் மருந்துகள் மூலம் குணமாவதும் இது இயற்கையான ஒன்றாக இருக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே வலுப்பெற்றால் உங்களுக்கு 25% தான் நற்பலன்கள் நடக்குமே தவிர 75% கலவையான பலன்கள் நடக்கும். இந்த கலவையான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் உற்று நோக்கினால், அதாவது உங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும். சிறப்புகள் என்று சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. குரு திசை என்பது வந்துவிட்டால் உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்துமா என்றால் கண்டிப்பாக அந்த திசையிலே ஒரு அனுபவ பாடத்தினையும் படிப்பினையையும் கற்றுத்தருமே தவிர வாரி வழங்கி உங்களை வசதி படைத்தவராக ஆக்கிவிடுமா என்றால் 100க்கு 100% 6ஆம் இடத்தின் அதிபதி திசை வந்தால் கண்டிப்பாக கடகலக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் 25% யோகம் என்பது பெருமைக்குரிய யோகமாக சொல்ல முடியாது. காரணம் 75% உங்களுக்கு கலவை பலன்களாக இருக்கின்ற போது நற்பலன்கள் என்பது 25%. அது மிகவும் சிறப்பானது என்று சொல்வதற்கு இல்லை. மேலும் 6ஆம் அதிபதி திசை என்று சொன்னாலும் சரி, 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் சரி, யோக பலன்கள் குறைவு. ஆனால் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இல்லாமலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, மீனத்தில் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் வேறு கிரகங்களில் வேறு இடத்தில் இருந்தாலும் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் கண்டிப்பாக 6ஆம் அதிபதி வலுப்பற்று இல்லாமல் வலு குறைந்து இருந்தால் கண்டிப்பாக நற்பலன்கள் நடைபெறும். குறிப்பாக குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது பெறாமல் வேறொரு இடத்திலேயே இடம்பெற்றிருந்தால் இல்லை மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அப்பொழுது இந்த குரு பகவானால் வரக்கூடிய 6ஆம் அதிபதியினால் வரக்கூடிய தீமைகள் என்பது குறையும். அப்பொழுது கடகலக்கணக்காரர்களுக்கு என்னதான் நடக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் பெரும்பாலும் எல்லா லக்னத்துக்காரர்களுக்குமே ஒரு பொது விதி உண்டு. 6ஆம் அதிபதி திசை வராமல் இருப்பது நன்று என்றுதான் பல நூல்களும் முதன்மை நூல்களும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே 6ஆம் அதிபதி திசை கடகலக்கணத்திற்கு வராமல் இருந்தால் மிகவும் சிறப்பு என்றுதான் சொல்லப்பட வேண்டும். உண்மையாகவே கடகலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி திசை குரு திசை வராவிட்டால் அவர்களுக்கு யோகம் இன்னும் சிறப்பாகிறதாக இருக்கும். 6ஆம் அதிபதி மறைந்து விட்டார் என்றால் இன்னும் யோகங்கள் பலப்பெருமை தவிர குறைவுக்கு ஒன்றும் வராது. வீடு வாகன யோகங்கள், கல்வியில் மேன்மை, பொருளாதாரத்தில் வெற்றி, அரசு விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள், மேலும் வங்கி ஊழியராகவோ அல்லது அரச கஜனாக்களிலேயோ அல்லது பொது உடைமை நிறுவனங்களிலேயோ பணியாற்றுவதற்கு சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் இந்த 6ஆம் அதிபதி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தால் நன்மை என்று பார்த்தால் கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. 3ஆம் இடத்தில் புதன் வீட்டில் இருந்தால் மிகவும் சிறப்பு. 5ஆம் வீட்டில் விருச்சிக வீட்டில் இருந்தால் மிகவும் சிறப்பு. 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு. ஆனால் அது உங்களுக்கு சிறப்பு செய்வது போல் வச்சு செய்துவிடும், சுமையையும் தந்துவிடும். அதனால் அந்த சிறப்பே தேவையில்லை என்று சொல்லலாம். மேலும் 7ஆம் இடத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு. 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரே மாதிரி இருப்பதனால் அந்த இடங்கள் அவ்வளவு விசேஷ பலன்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சுபராக இருந்தாலும் நற்பலன்களை தருபவராக இருந்தாலும் அவர் 6ஆம் இடம் என்பதனால் பெரும்பாலும் அவஸ்தையின் பலன்களையே தருவார் என்பது பொது விதி. ஆகவே இந்த கடகலக்கணத்தை பொறுத்தளவில் கலவையான பலன்கள் என்பது தான் இதில் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதில் கடகலக்கணக்காரர்களுக்கு 6ஆம் இட திசை வராமல் இருப்பது, குரு திசை வராமல் இருப்பது, பின்யோகமாக அமைவது அல்லது குரு ஆட்சியோ உச்சமோ பெறாமல் இருப்பது விசேஷம். குரு மறைவு ஸ்தானத்திலிருந்து கடகலக்கணக்காரர்களுக்கு திசை வராமல் இருந்தால் மிகவும் யோகமாகவும் வெற்றியாளர்களாகவும் ஞானிகளாகவும் நல்ல உயர்ந்த பதவியில் வருபவர்களாகவும் நிலபுலன்கள் சேர்க்கை கொண்டவர்களாகவும் உறவினர்களிடையே பகை இல்லாமல் நெருக்கமும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் எடுத்து முதலிலே உங்களது கடகலக்கணமா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கடகலக்கணத்திற்கு 6ஆம் இடம் தனுசு வீட்டிலே குரு பகவான் இருக்கிறாரா இல்லை மீனத்தில் இருக்கிறாரா என்று பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை எனில்
வேறு எந்த வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்லைங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே பார்க்க தெரியாது அப்படி என்றால் உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரை சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கடகலக்கணத்திற்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து அதன் பலாபலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. ஏனெனில் 6ஆம் அதிபதி திசை உங்களுக்கு வருகிறதா இல்லை வராதா, வருமா அல்லது நடைபெற்று கொண்டிருக்கிறதா, 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி பெற்றிருக்கிறாரா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். மேலும் கடகலக்கணத்துக்காரர்களை பொறுத்தளவில் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு என்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கடகலக்கணத்துக்காரர்கள் வாழ்வினில் எல்லா வெற்றிகளையும் பெறுவதற்கு இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.